ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டு கேபி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம பாட்டி கதை பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போவோமா? ஒரு ஊர், அங்கே ஒரு பாசமுள்ள பாட்டி இருந்தாங்க. பெயர் செல்லாத்தாள். வயசு அதிகம் இருந்தாலும் மனசு மட்டும் குழந்தை மாதிரி இருந்தது. பாட்டிக்கு ஒரு பழைய குடை. அந்த குடை பாட்டி போல் எப்பவும் சிரிக்கும். ஒரு நாள் மாலையில் பாட்டி தன் மாடியில் உட்கார்ந்து குடையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடுக்கிட்டு போய் அங்க ஒரு வெள்ளை நிற பட்டாம்பூச்சி குடை மீது உட்கார்ந்தது. அது சாதாரண பட்டாம்பூச்சி இல்லைங்க, அது ஒரு மந்திர பட்டாம்பூச்சி. பாட்டியையும் குடையையும் பார்த்து சொன்னது, பாட்டி, உங்க நல்ல மனசுக்கு பரிசா இந்த குடை இனிமேல் மந்திர குடையாக நீங்க யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ குடை அவங்களுக்கு சிறிய அதிசயங்களை கொடுக்கும். பாட்டி சிரிச்சா. அதிசயம், தண்ணீர் இல்லா தோட்டம். அடுத்த நாள் பாட்டி தன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சின்ன பையன் விஜய் தண்ணீர் இல்லாமல் தன் தாவரங்களை வருத்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பொழுது பாட்டி அங்கே போய் பாட்டி தன் குடையை திரண்டு தாவரங்களின் மேலே பிடிச்சா. வாவ், குடையிலிருந்து தண்ணீர் தூறல் வந்து தாவரங்கள் எல்லாம் பசுமையாக மாறிவிட்டது. சின்ன பையனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இருவரும் கட்டிப்பிடித்து சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள். அதிசயம் 2. கவலையில் இருந்த அம்மா. ஒரு நாள் ஊரில் ஒரு அம்மா தன் குழந்தைக்கு மருந்து வாங்க பணம் இல்லாம கவலையே இருந்தா. பாட்டி அவங்க அருகே போய் குடையை பிடிச்சா. குடையின் முட்டியிலிருந்து ஒரு சில சின்ன பொன் நாணயம் விழுந்தது. அம்மாவுக்கு அதே சமயம் மருந்து வாங்க பணம் கிடைச்சது. 3வது அதிசயம், சின்ன பள்ளிக்கூடம். ஊர் பள்ளிக்கு புத்தகங்கள் குறைவாக இருந்தது. பாட்டி குடையை திறந்து வானத்தை நோக்கி வைத்தாள். வானத்திலிருந்து மெதுவாக நூல்கள், பென்சில்கள், ரப்பர்கள் மலை போல பொழிந்தது. குழந்தைகள் எல்லாம் சந்தோஷத்தில் குதிச்சு பாட்டிக்கு பாட்டி வாழ்க, பாட்டி வாழ்க என்று கூவினார்கள். கதையின் முடிவு, பாட்டி தன் மந்திர குடையால் எல்லோருக்கும் உதவி பண்ணினாங்க. ஆனால் ஒரு நாள் பட்டாம்பூச்சி திரும்பி வந்து சொன்னது, பாட்டி, குடையில் இருந்த மந்திரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் மனசில் இருக்கும் மந்திரம் எப்பவும் முடிவதில்லை. பாட்டி சிரிச்சாள். உண்மை மந்திரம் நம் நல்ல மனசுதான். அது எப்போதுமே நம்மை பிரகாசப்படுத்தும்.